வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க முடியாது, ஈரானின் அதிரடி அறிவிப்பு. அமெரிக்க இராணுவத்துக்குள் வெடித்த மோதல், முக்கிய தளபதிகள் அவுட், ட்ரம்புக்கு பேரிடி. அமெரிக்காவின் கண்ணில் மண்ணை தூவி வெளியேறிய 34 ஈரான் கப்பல்கள். டென்மார்க் ரயில் மோதல், 5 பேர் படுகாயம். அமெரிக்காவின் சொத்துக்களை அளிப்போம், ஈரான் சபதம். நைஜீரியாவில் பயங்கரவாத தாக்குதலில் 11 பேர் உயிரிழப்பு. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல், 5 உயிரிழப்பு. அமெரிக்காவின் கடற்படை செயலாளர் விலகல். அமெரிக்க கடற்படைக்கு ட்ரம்ப் பிறப்பித்த உத்தரவு, ஈரானுக்கு பேரிடி. இந்திய பெருங்கடலில் அமெரிக்காவின் வேட்டை, இடைமறிக்கப்பட்ட ஈரானிலிருந்து வந்த கப்பல். தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளரான முகமது பாகர் காலிபாப் போர் நிறுத்தத்தின் அப்பட்டமான மீறல்கள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது சாத்தியமில்லை என்று தெரிவித்துள்ளார். அந்த மீறல்களில் ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க கடற்படையின் முற்றுகை அடங்கும் என்றும், இது உலக பொருளாதாரத்தை பிண கைதியாக பிடிப்பதற்கு சமம் என்றும் அவர் கூறியுள்ளார். ஈரானிய மக்களின் உரிமைகளை அங்கீகரிப்பதே முன்னேறுவதற்கான ஒரே வழி. காலிபாப் இந்த வாரம் பாகிஸ்தானில் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று கருதப்பட்டது. ஆனால் அவை இன்னும் தொடங்கவில்லை. இன்றுடன் முடிவடைய இருந்த அமெரிக்காவின் ஈரான் போர் நிறுத்தத்தை நீடிப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்நிலையில் நேற்று காலை ஹார்முஸ் நீரிணையில் 2 சரக்கு கப்பல்களையும் தாங்கள் கைப்பற்றியதாக ஈரான் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரானுடனான போரில் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக அமெரிக்காவின் இராணுவத்துக்குள்ளேயே மிகப்பெரிய அதிகார மோதல் வெடித்துள்ளது. அதிபர் ட்ரம்பின் அதிரடி முடிவுகளால் முக்கிய தளபதிகள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக செய்தி பென்டகனை அதிர வைத்துள்ளது. ஈரான் போரில் எதிர்பார்த்த வெற்றியை விரைவாக பெற முடியாத கோபத்தில் இருந்த பாதுகாப்பு செயலாளர் பேகெக்செத் நேற்று அமெரிக்க இராணுவத்தின் உயர்மட்ட தளபதிகளை அதிரடியாக பதவி நீக்கம் செய்துள்ளார். ஜெனரல் ராண்டி ஜார்ஜ், அமெரிக்க இராணுவத்தின் தலைமை தளபதி, உடனடியாக ஓய்வு பெறுமாறு கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளார். அடுத்து ஜெனரல் டேவிட் ஹோட்னே இராணுவ பயிற்சி மற்றும் உருமாற்ற கட்டளையகத்தின் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். மேஜர் ஜெனரல் வில்லியம் கிரீன் இராணுவத்தின் தலைமை மதகுரு பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே நீக்கப்பட்டவர்கள் இவர்களுக்கு முன்னதாகவே கூட்டுப்படைகளின் தலைவர் ஜெனரல் ஜிக்யூ பிரவுன் மற்றும் கடற்படை தளபதி அட்மிரல் லிசா பிரான்செட்டி ஆகியோர் நீக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ஏவுகணை தளங்களை அளிப்பதில் இராணுவம் மெத்தனமாக இருப்பதாக ட்ரம்ப் நிர்வாகம் குற்றம் சாட்டுகின்றது. போர்க்களத்தில் சுமார் 15 அமெரிக்க வீரர்கள் பலி என்றும் மற்றும் 538 பேர் காயமடைந்ததாகவும் இராணுவத்துக்குள் பெருங்கொதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒருபுறம் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஈரானின் ஆட்சியை முழுமையாக வீழ்த்த வேண்டும் என அழுத்தம் கொடுக்கின்றார். மறுபுறம் ட்ரம்ப் இந்த முடிவில்லா போரிலிருந்து வெளியேற விரும்புவதாக தெரிகின்றது. மேலும் இடைக்கால தேர்தல்களில் இந்த போர் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குமோ என ட்ரம்ப் அஞ்சுகின்றார். ஈரானுக்கு ஏவுகணை எரிபொருள் தயாரிக்க தேவையான பொருட்களை சீனா வழங்கியிருப்பதையும் ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். இது போரை நீண்ட காலத்துக்கு இழுத்தடிக்கும் என ஒரு காரணியாக மாறியுள்ளது. ஈரானின் ஹார்முஸ் நீரிணையை அமெரிக்கா முற்றுகை அச்சுறுத்தலை பொருட்படுத்தாமல் 34 ஈரான் கப்பல்கள் எல்லை தாண்டி சென்றுள்ளதாக பைனான்சியல் டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹார்முஸ் நீரிணை இப்போது அமெரிக்காவின் முழுமையான கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும், ஈரான் மீதான கடல்சார் முற்றுகை யுத்தி மிகப்பெரிய வெற்றி அடைந்துள்ளதாகவும் அறிவித்துள்ளார். ஈரானுடன் இறுதி ஒப்பந்தம் எட்டப்படும் வரை இந்த தடைகள் நீக்கப்படாது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இந்நிலையில் பைனான்சியல் டைம்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்காவின் இந்த முற்றுகையை மீறி ஈரானுடன் தொடர்புடைய சுமார் 34 கப்பல்கள் தடையின்றி பயணம் செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முற்றுகையை மீறி சென்ற 34 கப்பல்களில் 19 கப்பல்கள் ஈரானுடன் தொடர்புடையவை. இவை வளைகுடாவிலிருந்து வெளியேறிவிட்டன. ஏனைய 15 கப்பல்களும் அரபிக்கடலிலிருந்து வளைகுடாவுக்கு நுழைந்து ஈரானை நோக்கி சென்றுள்ளது. வெளியேறிய கப்பல்களில் குறைந்தது 6 கப்பல்கள் ஈரானிய மசகு எண்ணெயை ஏற்றி சென்றதாக கூறப்படும் தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த 6 கப்பல்களிலும் மொத்தமாக சுமார் 10.7 மில்லியன் பீப்பாய்களில் எண்ணெய் இருந்ததாக கூறப்படுகிறது.
பொதுவாக பிராண்ட் மசகு எண்ணெய் விலையை விட சர்வதேச பொருளாதார தடைகள் காரணமாக ஈரானிய எண்ணெய் ஒரு பீப்பாய்க்கு சுமார் $10 குறைவாக விற்கப்படுகிறது. இதன் அடிப்படையிலேயே தடையை மீறி சென்ற இந்த எண்ணெய் மூலமாக ஈரானுக்கு சுமார் $910 மில்லியன் வருவாய் கிடைக்கும் என மதிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த ஆபத்தான சூழ்நிலைக்கு மத்தியில் ஈரானுடன் தொடர்புடைய 34 கப்பல்கள் கடந்து சென்றிருப்பது சர்வதேச மட்டத்தில் பேசும் பொருளாகியுள்ளது. டென்மார்க்கில் நேற்று அதிகாலை ஏற்பட்ட ரயிலின் மோதலின் போது 5 பேர் கடுமையாக காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தை போலீசார் பெரும் விபத்து என வர்ணித்துள்ளனர். இந்த மோதல் காலை சுமார் 6:30 மணியளவில் ஹில்லெரட் ரோட் அருகே தலைநகர் கோபன்ஹேகன் நகரத்திலிருந்து வடக்கே சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்தில் இடம்பெற்றுள்ளது. 2 ரயில்களில் மொத்தமாக 38 பேர் பயணம் செய்ததாகவும் வட சீலாந்து போலீஸ் தெரிவித்துள்ளது. மேலும் சுமார் 10க்கும் மேற்பட்டோர் சிறிய காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆரம்பத்தில் 4 பேர் மட்டுமே கவலைக்கிடமாக காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் பின்னர் அந்த எண்ணிக்கை 5ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா மீண்டும் போரை தொடங்கினால் மிகவும் கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. அத்துடன் இது வெறும் பெயரளவிலான இந்த போர் நிறுத்த காலத்தில் எதிரிகளின் நகர்வுகளை உன்னிப்பாக நாங்கள் கவனித்து வருகிறோம். ஏதேனும் அத்துமீறல் நடந்தால் அமெரிக்காவின் எஞ்சியுள்ள சொத்துக்கள் மீது பேரழிவுகளை உண்டாக்குவோம் என ஈரான் எச்சரித்திருக்கின்றது. அணுவாயுதம் தயாரிக்கக்கூடாது என கூறி அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட போர் ஒரு மாதத்துக்கு மேல் நீடித்த நிலையில் 2 வாரங்கள் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. ஒரு பக்கம் பாகிஸ்தானில் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனால் அணுவாயுதம் உற்பத்தி செய்யக்கூடாது என்கின்ற அமெரிக்காவின் நிபந்தனையை ஈரான் ஏற்காததனால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவின் போர்னோ மாகாணத்தில் சம்பீசா வனப்பகுதியில் புபாகு எனும் பகுதியில் பயங்கரவாதிகள் சிலர் தாக்குதலில் ஈடுபட்டதில் 11 பேர் உயிரிழந்ததோடு 2 காயமடைந்துள்ளனர். இருவரும் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழந்தவர்களின் உடல்கள் நேற்று புதைக்கப்பட்டுள்ளன. IS அமைப்புடன் தொடர்புடைய லகுரவா அமைப்பு மற்றும் கடத்தல் பணியை தொகை கேட்டு மிரட்டல், சட்டவிரோதமான சுரங்க பணிகளில் ஈடுபடுதல் ஆகியவற்றில் ஈடுபடும் கொள்ளை கும்பல்களின் தாக்கம் நைஜீரியாவில் அதிகரித்து காணப்படுகின்றது என தகவல் தெரிவிக்கின்றன. இதனால் அவர்கள் அடிக்கடி கிராமங்களுக்குள் புகுந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி பொதுமக்களை தாக்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பெண் பத்திரிகையாளர் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தெற்கு லெபனானில் உள்ள அட்திரி கிராமத்தில் வாகனம் ஒன்றின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதில் வாகனத்தில் இருந்த 2 உயிரிழந்துள்ளனர். மேலும் அதே கிராமத்தில் நடந்த மற்றொரு தாக்குதலில் 2 வாகனங்கள் சேதமடைந்ததில் பெண் பத்திரிகையாளர் காயமடைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அமெரிக்க கடற்படை செயலாளர் ஜோன் ஃபெலன் விலகுவதாக பென்டகன் அறிவித்துள்ளது. உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் அவர் பதவி விலக்கப்பட்டுள்ளதாகவும் பென்டகனின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். கடற்படை துணை செயலாளர் ஹங் காவோ தற்காலிக செயலாளராக பணியாற்றுவார் என்றும் அவர் கூறியுள்ளார். ஈரானுடனான அமெரிக்கா இஸ்ரேல் போர் மற்றும் ஹார்முஸ் நீரிணை மீதான அமெரிக்காவின் தொடர்ச்சியான முற்றுகைக்கு மத்தியில் அவரது பதவி விலகல் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்காவின் கடற்படை செயலாளர் ஜோன் ஃபெலனின் விலகலுக்கான காரணத்தை கடற்படை தெரிவிக்கவில்லை. மேலும் 2 இராணுவ அதிகாரிகளான ஜெனரல் டேவிட் ஹோட்னி மற்றும் மேஜர் ஜெனரல் வில்லியம் கிரீன் ஆகியோர் அண்மையில் பதவி விலகப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் நீரிணையில் கன்னிவெடிகளை வைக்கும் ஈரான் நாட்டு படகுகளை சுட்டு அழிக்குமாறு அமெரிக்க கடற்படைக்கு அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஈரான் நாட்டு படகுகள் சிறியதாக இருந்தாலும் அவை நீரிணையில் கன்னிவெடிகளை வைத்தால் எவ்வித தயக்கமின்றி அவற்றை சுட்டு அழிக்குமாறு தான் கடற்படைக்கு கட்டளையிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஈரானின் கடற்படை கப்பல்கள் அனைத்தும் ஏற்கனவே கடல் மட்டத்தில் அழிக்கப்பட்டு விட்டதாக குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப் தற்போது எஞ்சியுள்ள சிறிய படகுகளையும் இலக்கு வைக்குமாறு கூறியுள்ளார். இதேவேளை ஹார்முஸ் நீரிணையில் வைக்கப்பட்டுள்ள கன்னிவெடிகளை அகற்றும் பணிகளில் அமெரிக்கா ஈடுபட்டு வருவதாகவும் அந்த பணிகளை 3 மடங்கு வேகத்தில் முன்னெடுக்குமாறு தான் உத்தரவிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடிகள் அதிகரித்து வரும் சூழலில் கப்பல் போக்குவரத்தை சீராக முன்னெடுப்பது குறித்தும் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் இந்த விவகாரம் மீண்டும் கவனத்தை பெற்றுள்ளது. ஈரானில் இந்த கச்சா எண்ணெயை ஏற்றி சென்ற அனுமதிக்கப்படாத மற்றும் எந்தவொரு நாட்டுரிமையும் அற்ற கப்பலை இந்திய பெருங்கடலில் அமெரிக்க பாதுகாப்புத்துறை இடைமறித்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்க பாதுகாப்புத்துறை எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி சட்டவிரோத வலையமைப்புகளை முறியடிக்கவும் ஈரானுக்கு ஆதரவு அளிக்கும் கப்பல்களை தடுக்கவும் உலகளாவிய கடல்சார் அமலாக்க நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுப்போம் என அமெரிக்க பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது.
இதேவேளை இந்த வார தொடக்கத்தில் ஈரானிய எண்ணெய் கடத்தி சென்றதாக தடை விதிக்கப்பட்டிருந்த MT-20 என்ற மற்றொரு கப்பலையும் அமெரிக்க படைகள் சோதனையிட்டிருந்தன. சர்வதேச கடல் பகுதிகள் தடை செய்யப்பட்ட கப்பல்களுக்கான புகலிடம் அல்ல என்று பென்டகன் ஏற்கனவே எச்சரித்துள்ள நிலையில் திறந்த கடல் பரப்பானது இத்தகைய சோதனைகளையும் மேற்கொள்வதற்கு அமெரிக்க கடற்படைக்கு பாதுகாப்பான இடமாக இருப்பதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.